காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம். கழிவுநீரை அகற்றாத மாநகராட்சி மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அருந்ததிபாளையம் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் அவ்வப்போது கோடை மழை லேசாக பெய்து வருகின்றது. கோடை வெயிலில் அவதிப்பட்டு வருகின்ற மக்களுக்கு இந்த கோடை மழை சற்று ஆறுதலை அளிக்கின்றது. இந்த நிலையில் மிகவும் லேசாக பெய்த மழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பல்லவர் மேடு அருந்ததிபாளையம் என்ற பகுதியில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி வெளியேறாமல் உள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீரும் மழைநீரும் சேர்ந்து பலருடைய வீட்டு வாசல் முன்பு சேரும் சகதியமாக தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் உள்ளது. இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அதிமுக ஆதரவு பெற்ற மௌலி சசிகுமார் என்பவர் மாமன்ற உறுப்பினராக உள்ள காரணத்தினால் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த பகுதிக்கு எந்தவிதமான நன்மையும் செய்து தருவதில்லை என்று கூறப்படுகின்றது. இப்பகுதியில் தேங்கும் கழிவு நீரை மாநகராட்சி உடனடியாக அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பல்லவர்மேடு அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் மாமன்ற உறுப்பினர் மௌலி சசிகுமார் அவர்கள் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாஞ்சி காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்த பின்னர் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. ஒரு மழை பருவமழை காலத்திலும் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்படுகின்றது என்றும் மாநகராட்சி நிர்வாகம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உள்ளதாகவும் மேலும் வரவுள்ள மழை காலத்தில் இந்த பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நிரந்தரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.